ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆடிப்புறத்துக்கு காமாட்சி அம்மன் கோவில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது ரொம்ப பெரிய கோவிலாம் கிடையாது, ரொம்ப சின்ன கோவில் தான். பாருங்கள், சாமியெல்லாம் அலங்கரித்து வச்சுருக்காங்க. இனிமேல் தான் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஊஞ்சல் வைக்கிறதுக்காக கோவிலை சுற்றி வந்து தான் ஊஞ்சல் வைப்பாங்க. இப்போ அலங்கரித்து தான் வச்சுருக்காங்க. உள்ள கருவறையில் உள்ள காமாட்சி வேறு. இது எப்பொழுதுமே ஊர்வலத்துக்குன்னு ஒரு காமாட்சி வச்சுருப்பாங்களே, வெளியில் எந்த ஒரு சாமியுமே உள்ளே ஒன்று கருவறையில் ஒன்று, வெளியே ஊர்வலத்துக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. பார்த்தீங்க, அந்த காமாட்சி இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. வளையல்லாம் கொடுத்தாச்சுனாங்க, காலையிலே வாங்கி கொண்டு போய் கொடுத்துருவோம். அதாவது நம்ம மொதல் நாளும் கொடுத்துடலாம், அதுக்கு அடுத்த நாளும் கொடுத்துடலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ கொண்டு வந்துட்டாங்க பாருங்க சாமி வெளியில். இது கோவிலை சுற்றி திரும்ப வந்து ஊஞ்சலில் வைப்பாங்க. இதாங்க செல்வ காமாட்சி மன்னார்குடியில் இருக்குது. அதாவது என்னுடைய டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த காமாட்சி தான். போன வருஷத்தில் உள்ள காமாட்சி ஃபோட்டோ தான் அந்த டிவியில் நான் வச்சுருந்தது. அதே இந்த வளையல் அலங்காரத்தில் தான் இருப்பாங்க. இந்த வருஷத்தில் உள்ள அலங்காரம் வந்து இப்படி இருக்காங்க பாருங்கள். இதே எப்பொழுதுமே இந்த கோவிலை சுற்றி அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து ஊஞ்சல் வச்சுருவாங்க. ஊஞ்சல் வச்சதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். வளையல்லாம் வந்து காலையிலே கொண்டு வாங்கி கொடுத்துருவோம். காலையிலே வாங்கி கொடுத்துடலாம், மொதல் நாள் வாங்கி கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்த நாளும் வாங்கி கொடுத்துடலாம். நம்ம எப்போல்லாம் தேவைப்படுதோ கொஞ்சம் வாங்கிட்டு வச்சிட்டோம்னா எல்லாத்தையுமே அவங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முடிச்சிடுவாங்க. இப்போ எல்லாமே முடிஞ்சாச்சு. நான் அர்ச்சனையும் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.